வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். குரூப் 4 ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக செட் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு நாள் பிளான் முதல்ல போடுங்க. இன்றைக்கி ஒரு நாள் இல்லை நாளைக்கு ஒரு நாள் என்ன பண்ண போகிறீங்க, இல்லை டெய்லி பொதுவாக ஒரு நாளில் என்னென்ன விஷயங்கள் கட்டாயம் இருக்கணும் அப்படின்ற விஷயந்தான். ஏன் லாங் டேர்ம் அப்படின்றது என்ன அப்படின்னா தேவை தான். லாங் டேர்மில் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா அதை திருத்திக்க முடியாது. உங்களை நீங்களே டெய்லி திருத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டடி பிளான் 1 மந்த்துக்கு 1 வீக்குக்கு 100 டேஸுக்கு அந்த மாதிரி போடும்பொழுது அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். எங்கே தப்பு நடக்குது என்னன்றதை முதல்ல இனிஷியலாக 1 or 2 டேஸ் செட் பண்ணிட்டு அதை கரெக்ட் பண்ணிங்க திருத்தினீங்க அப்படின்னா ஆணையம் மாதிரி திருத்தக்கூடாது, தரமாக திருத்தணும், சரியாக திருத்தணும், சரியான நேரத்தில் திருத்தணும். சரிங்களா? அதாவது நம்ம தப்பை அதை திருத்திக்கிட்டு ஓகே இது நல்லா போயிட்டுருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு 2-3 நாள் அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் லாங் டேர்ம் பிளான் போடலாம். அந்த ஒரு நாளில் கட்டாயம் இருக்க வேண்டியது காலையில் எழுந்த உடனே சிலபஸை காலையில் எழுந்த உடனே மீன்ஸ் மார்னிங் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 மணி, குறைந்தபட்சம் 5, அதுக்கு முன்னாடி எழுந்தால் இன்னும் நலம். 5 மணிக்குள்ளே எழுற பழக்கத்தை ஏற்படுத்திங்க. நான் நைட்டு படுக்கிறதே 12 மணி 1 மணி அப்படின்றத நைட்டு முடிஞ்ச அளவுக்கு தூங்கணும். நைட் நேரத்தில் ஒரு 6 to 7 hours டெய்லி நல்லா தூங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு நைட்டில் தான் செட் ஆகும்னா ரொம்ப நைட்டும் எடுத்துக்க வேணாம், நார்மலாக இருங்க. உடம்பு ரொம்ப முக்கியம். அடுத்தது சிலபஸை ஒட்டிடுங்க. எடுத்து உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பல்லு விளக்குற இடத்துல இல்லை கண்ணாடி முன்னாடி பக்கத்தில் எங்கேயாவது பிரிண்ட் எடுத்து ஒட்டிடுங்க. சோத்தில் அந்த மாதிரி ஒட்டிட்டு டெய்லி காலைல எழுந்த உடனே பல்லை தேய்க்கும் போதோ இல்லை எழுந்து வந்த உடனே முதல் முறை ஒரு 5 மினிட்ஸில் சிலபஸை ஒரு ரீட் விடுங்க. முதல்ல சிலபஸை ஒரு ரீட். அடுத்தது ஒரு 15 நிமிடம் 5 நிமிஷம் சிலபஸை ரீட் பண்ணி முடிச்சிடணும். டெய்லி அதை ரீட் பண்ணுங்கள். எந்தெந்த சிலபஸ் இருக்குது, என்ன கொஸ்டின்ஸ் டார்கெட் எப்பயுமே செக்மேட் மாதிரி சிலபஸை நோக்கி தான் இருக்கும். அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு 10 கொஸ்டின்ஸ் 20 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான். மீதி கொஸ்டின்ஸ் எல்லாமே டைரக்ட் டார்கெட் ஆன் சிலபஸ். அதனால் சிலபஸ் உங்களுக்கு மெமரி ஆகணும். அப்போ தான் எது படித்தோம் படிக்கலை இந்த மாதிரி தெரிய வரும். இன்னும் இந்த ஏரியா படிக்கணும், இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் செலுத்த முடியும். அடுத்தது ஆஃப் டே கட்டாயம் பொது தமிழ் கவனம் செலுத்துங்க. நம்மளோட டார்கெட் பொது தமிழ் மேத்ஸ். இதில் 125 கொஸ்டின்ஸில் 123 125 கூட கொஞ்சம் சிரமம், ஆனால் பாசிபிள் தான். தமிழில் 1-2 குறையலாம், கணக்கில் 25 இதில் 123 இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் 175 மினிமம் இருக்கணும் 200க்கு. அதில் 123 இதிலே டார்கெட் பண்ணுங்கள். அப்போ டெய்லி நம்ம அரை நாள் கிட்டத்தட்ட தமிழுக்கு பொது தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். 1 கணிதத்துக்கு 1 மணி நேரம், குறைந்தபட்சம் 1 மணி நேரம் எப்படி ரீட் பண்ணுமானா இல்லை சால்வ் பண்ணி பார்க்கணும். அடுத்தது இதெல்லாம் டெய்லி கட்டாயம் செய்ய வேண்டியது. இதை ஒரு மாதம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வெற்றி பிரகாசமாக தெரிய ஆரம்பிச்சிடும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்கும். அதை டெய்லி ஒரு ½ அன் ஹவர் என்ன கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க, சிலபஸை படித்த பிறகு உங்களுக்கு லிங்க் ஆகும். எந்தெந்த சிலபஸில் கேட்குறாங்க, எந்தெந்த சிலபஸில் கொஸ்டின்ஸு ரிப்பீட்டட் ஆகுது, ஸ்கூல் புக்கிலேருந்து வருதா, கரண்ட் அஃபேர்ஸ் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க. அப்போ போன வருஷம் ஒரு அவார்டு கேட்டிருக்காங்கன்னா இந்த வருஷம் யாருன்னு தேடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கிறது நான் தனியாக சொல்கிறேன், எப்படி அதில் ஒரு கலை இருக்குது. ஒவ்வொரு ஆப்ஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் தெரியும். சிலபஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அவுட்லைனே கிடச்சிடும். இன்னும் எங்கே படிக்கணும் தெரியலன்னா கவலைப்படாதீங்க, அது தெரியாது. எந்தெந்த ஏரியா போகிறாங்க அப்படின்ற மாதிரி அதை குறைந்தது பண்ணணும். சரி, நியூஸ் பேப்பரில் பிஹெச்டி பண்ணுற மாதிரி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. பிஹெச்டியும் கிடைக்காது, வேலையும் கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னா நியூஸ் பேப்பரை நாம் 6 மாதமாக படிச்சிருப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸை போய் பார்த்தோம்னா படித்ததுலேருந்து ஒன்று கூட வந்த மாதிரி இருக்காது. அது 1-2 வரும். ஒலிம்பிக் எங்கே நடந்தது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதை நம்ம படிக்கலனாலும் தெரியுன்ற மாதிரி ஏன்னா கொஸ்டின்ஸாக இருக்கும். மற்ற கொஸ்டின்ஸுக்கெலாம் மேகசின், மந்த்லி மேகசின் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதுலேருந்து தான் நியூஸ் பேப்பர் வச்சுட்டு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது இல்லை. ஸோ நியூஸ் பேப்பருக்கான டைம் 15 மினிட்ஸ் தான் அதிகபட்சம், 15 நிமிஷம் தான். நீங்கள் வந்து வேகமாக ஸ்கேன் பண்ணுற மாதிரி பார்க்கணும். செலக்டிவாக ஒரு 10-15 தலைப்புக்கு மேலே அது நியூஸ் பேப்பரில் ஒன்றும் இருக்காது. மீதி எல்லாம் ஸ்போர்ட்ஸு, சினிமா, பாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள், லோக்கல் நியூஸ், இந்த மாதிரி நியூஸை விட்டுட்டு பொதுவாக கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, பாலிசிஸ், ஆக்டு, அமெண்ட்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு ரீட் பண்ணிவிட்டு கிளம்பிடணும். அது ரொம்ப நேரம் நியூஸ் பேப்பருக்கு டைம் எடுத்துக்க வேணும். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸாக, டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல், இங்கிலீஷில் வந்து ஏகப்பட்ட யூபிஎஸ்சி மேகசின்ஸ்லாம் இருக்கும். ரொம்ப ரிசர்ச் பண்ணோன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தலைப்பு மட்டும் அதிலே இருக்கும். இப்போ வைஷாலி காட்ஸ் அவார்டு, அர்ஜுனா அவார்டு அப்படின்னு இருக்குன்னா உள்ளே ரொம்ப படிக்க தேவையில்ல. அவங்க முதல் பெண், அதாவது தமிழ்நாட்டுடைய முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர், அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 2 விஷயம். அவங்க ஒரு எங்கே போகிறாங்க, வாழ்ந்தாங்க, தமிழ்நாடு, அது ஓகே. மீதி ரொம்ப டீட்டெயிலாக அந்தந்த இது அப்படின்ற மாதிரி போகாமல், ஏன்னா இங்கிலீஷ் மேக்சின்லாம் எடுத்தோம்னா நிறைய பேர் இங்கிலீஷ் கஷ்டம்னு நினைப்பாங்க. அந்த தலைப்பை மட்டும் பார்த்தா புரியும். அதை பார்த்துட்டு அப்படியே அதுலேருந்து நோட்ஸ் எடுத்துக்கணும். நம்ம ஃபுல் மேக்சின் 100-200 பக்கம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது, திரும்ப ரிவைஸ் பண்ண முடியாது. அதுலேருந்து ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிறது. இது கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது. திரும்ப ஏதாவது நடுவில் கொஞ்சம் டயர்டாகும்ல, டயர்டாகிற நேரத்தில் உங்களுக்கு விருப்பமான சப்ஜெக்ட் ஒரு 2 மணி நேரம். டயர்டாகிற நேரத்தில் பாலிட்டி, சில பேருக்கு பாலிட்டி ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு கணக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணுற டாப்பிக்கை ஈவினிங் ஒரு 6-7 மணி ஆனால் கண்ணு டயர்டாக ஆரம்பிச்சிடும். நடுவில் ஒரு 2-3 மணி நேரம், 2 மணி 3 மணிக்கு லைட்டாக கொஞ்சம் படிச்சுட்டு படுத்துக்கிட்டு ஏதாவது வீடியோஸ் ஹெட்செட் போட்டு மற்றவங்கள தொந்தரவு பண்ணாமல் வீடியோஸ், ஏதாவது ஜிகே வீடியோஸ், இந்த மாதிரி வீடியோஸ்னால் நம்ம வேறு ஏதாவது படம், யூடியூப், சோஷியல் மீடியாஸ்க்கு அந்த 1 டேவில் பங்குன்றது வந்து ஒன்லி வீடியோஸ். சரிங்களா? வீடியோஸ்க்கு மட்டும்தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுவும் கூட அவாய்ட் பண்ண முடிஞ்சால் அவாய்ட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. என் வீடியோவும் சேர்த்தான்னு சொல்கிறேன். அடுத்தது இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு நைட்டு படுக்கிற நேரத்தில் கண்ணை மூடிட்டு இன்றைக்கி எப்படி என்ன பண்ணோம் ஒரு 10 நிமிஷம் வந்து திருத்தணும் நம்மளை. இன்றைக்கி டார்கெட், அதே மாதிரி தமிழ் அரை நாள்ன்றன்னா தமிழ் ஒரு ஸ்கூல் புக் 6th புக்கு அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா அங்கே ஒரு இன்னர் டார்கெட் செட் பண்ணணும். இன்றைக்கி 250 பக்கம் முடிக்கணும், 200 பக்கம் முடிக்கணும், இதை பாதியை முடிச்சிருக்கணும், இல்லை 6th 7th தமிழ் இன்றைக்கி முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி காலையிலே ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நோக்கி போகணும். ஒரு 4-6 மணி நேரம் படிக்கணும்னா 3 மணி நேரத்தில் பாதி டார்கெட் அடைஞ்சிருக்கோமான்னு ஃபியூ செகண்ட்ஸ் இதெல்லாம், இதுக்குன்னு டைம் ஒதுக்குவோம். ஃபியூ செகண்ட்ஸ் எக்ஸாம் ஹாலில் எப்படி நம்ம ஐயோ இன்னும் 100 கொஸ்டின்ஸ் எழுதணும், அரை மணி நேரம் இருக்குது, 1 மணி நேரம் இருக்குது அப்படின்னு பார்க்குற மாதிரி அந்த டார்கெட்லேயே ஒரு செட் பண்ணிட்டே போகணும். நீங்கள் வந்து ஏன் ஒரு லாங் டார்கெட் வேணாமா அப்படின்றனா வேணும் தான், பட் லாங் டார்கெட்டு உங்களால் ரிவ்யூ பண்ண முடியாது. ஒரு இந்த மாதம் ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், இந்த மாதம் ஸ்கூல் புக்கு படிக்கிறோம், அடுத்த மாதம் கணக்கு முடிக்கிறோம், இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிகிட்டு இருப்போம். நாம் எங்கே இருக்கிறோம் முதல்ல படிக்கும்போது பொறுமையாக படிச்சுட்டு இருப்போம். அப்போ நம்ம இலக்கை நோக்கி போயிட்டுருக்கோமான்னு தெரியாது. எக்ஸாமில் போய் ஐயோ இன்னும் 1 மாதம் முன்னாடி படிச்சுக்கலாமே, 2 மாதம் முன்னாடி படிச்சுக்கலாமேன்னு புலம்ப வேண்டியதில்லை. இங்கே வந்து அப்பப்போ ஒரு 1 வீக் டார்கெட் வச்சாலும் சரி, ஷார்ட் டேர்மாக வச்சு ஐயோ ஒரு நாள் ஷார்ட் ஆகிடுச்சு, இல்லை நடுவில் உங்கள் டார்கெட் நடுவில் ஏதாவது சொந்தக்காரங்க மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், வீட்டுக்கு போகிறது, திருவிழா, பொங்கல், இந்த மாதிரி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டில் 1 or 2 டேஸ் குறையும். அதான் எப்படி டேலி பண்ணுறது? முன்னாடியே டேலி பண்ணணும், வந்து டேலி பண்ணிக்கலாம்னு நினைக்கக்கூடாது. அடுத்த வாரம் நான் ஊருக்கு போகிறேன், சென்னையிலேருந்து போகிறேன், 2 நாள் வேஸ்ட் ஆகுது, 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எப்படியோ வேஸ்ட் ஆகிற டைமை வந்து கட் பண்ணணும். அடுத்தது செல்லில் வந்து ஒரு டார்கெட்டு படிக்கிற நேரத்தை மட்டும் ஸ்டாப் வாட்ச் கிளாக் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணிவிட்டு தண்ணி குடிக்க ஏஞ்சி போனாலும் சரி, பாத்ரூம் போனாலும் சரி, குளிக்க போனாலும் என்ன பண்ணாலும் சரி, படிப்பை தவிர வேறு என்ன வேலைலாம் பார்க்குறோமோ அப்போல்லாம் கிளாக் ஓடக்கூடாது. பாஸ் பண்ணிவிட்டு படிக்கிற நேரத்தில் மட்டும் ஆன் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறேன்னு பாருங்கள். இன்றைக்கி கணக்கு பண்ணிங்கன்னா நீங்கள் 14 மணி நேரம் படிச்சுட்டு தான் நினச்சிட்டு இருப்பீங்க, 8 மணி நேரம் தான் வரும். அடுத்த நாள் அப்போ என்ன பண்ணணும், நம்ம வேஸ்டேஜ் ரொம்ப 8 மணி நேரம் அதர் டைம் ஸ்லீப்பிங் அதெல்லாம் எடுத்துகிட்டோம்னா கூட 16 மணி நேரம் இருக்குது, 12-13 மணி நேரமாக அது எஃபெக்டிவாக படிக்கலாம். அப்போ டெய்லி ஒரு 2-2 மணி நேரமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எங்கே வேஸ்டேஜ் ஆகுதுன்றத ஒரு பக்கம் கண்டுபிடிங்க.
அதாவது செஸ்ஸில் வந்து அட்டாக் ஒரு பக்கம் இருக்கணும், ஒரு பக்கம் மற்றவங்க நம்மளை வந்து தாக்காத அளவுக்கு டிஃபென்ஸ் இருக்கணும். அதுபோல் எங்கெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து எக்ஸ்ட்ரா ஸ்டடி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ஒரு பக்கம் போகணும், இன்னொரு பக்கம் நம்ம வீக்னஸ் எல்லாம் வந்து குறைச்சி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டுட்ருக்கணும். அது எல்லாமே நல்லா இருந்தது, ரெண்டும் நல்லா இருக்குது அப்படின்னா வெற்றி நிச்சயம். இன்னும் நைட்டு நல்லா இதெல்லாம் சிறப்பாக செஞ்சிட்டிங்கன்னா நைட்டு நல்லா படுத்துட்டு கால் மேலே காலை போட்டு திரும்ப ஒரு டைமு அந்த படித்ததை ரிவைஸ் பண்ணி இன்றைக்கி என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரிவைஸ் பண்ணி ஓட்டிட்டோம் அப்படின்னா என்ன ஞாபகம் இல்லையோ அதை அப்போவே இல்லை அடுத்த நாள் காலையில் எடுத்து இது ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லி ஒரு டைம் பார்த்துருங்க. அது குறைஞ்சது ஒரு 3 மாதத்துக்கு மறக்காது. நடுவில் இன்னொரு டைம் ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா அது எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 6 மாதம் வரைக்கும் மறக்காது. அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை, பட் அது வந்து மறக்காது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதுலேயுமே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருங்க. ரொம்ப டார்கெட்டடாக ரொம்ப அப்படியே வளவலன்னு படிப்பாங்கள்ல அந்த மாதிரி இல்லாமல் டார்கெட்டடாக பிளான் ரொம்ப முக்கியம். சரி, இதை எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு பக்கம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம எப்படிலாம் கேட்பாங்க என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கணும். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா கணக்கு பார்த்தோம்ல, ஸ்கூல் புக் படித்தோமா, ஸ்கூல் புக்கு எக்ஸாம்ஸில் எப்படி கேட்டிருக்காங்க, மேத்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறது, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தமிழ் படிக்கிறோம்ல, தமிழ் படித்தோம்ல, ஏதோ ஒரு கொஸ்டின்ஸை எடுத்து அது ஒரு அரை மணி நேரம் கொஸ்டின்ஸை வந்து எடுத்து பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சரை பார்க்கக்கூடாது. டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் போட்டிருக்கோம், அதில் நிறையா தப்பாக வேறு போட்டிருக்கோம், அதை மனப்பாடம் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸை பாருங்கள், பார்த்துக்கிட்டு ஆன்சர் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும், அதை வந்து அதுக்கப்புறம் ஆன்சர் அதில் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டைம் அந்த சிலபஸ் உங்கள் சிலபஸுக்குள்ளே முடிக்க முடியாது. ஏன்னா முழு சிலபஸை படிச்சுட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தான் தெரியும். ஒரு சின்ன டெஸ்ட் ப்ராக்டிஸுக்கு நிறைய பேர் இன்ஸ்டியூட் போகாமல் இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராக்டிஸ் வேணும். அதுக்கு இந்த ஓஎம்ஆர் ஷீட் இந்த மாதிரி எதாவது டிஎன்பிஎஸ்சியில் டவுன்லோட் பண்ணிட்டு ஷேர் பண்ணி பழகுங்க. அதுக்குன்ட்டு ஒரு அரை மணி நேரம், இப்போ இதை கிட்டத்தட்ட கணக்கு பண்ணோம்னா ஒரு 10 ஹவர்ஸுக்குள்ளே தான் வரும். இதை எல்லாத்தையும் ஒரு 2-3 நாள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நிச்சயம் ஒரு மாற்றம் தெரியும். இதில் வந்து உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஸ்டடி பிளான் இந்த பிளான் மட்டும் இல்லை, எந்த பிளானாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் வேறுபடக்கூடியது. நம்ம சூழல், இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் ட்ராவலில் சில இதை கேட்டுக்கணும், படுக்கிற நேரத்தில் ட்ராவலில் கேட்டுக்கணும், அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். வீடியோஸ் இந்த மாதிரி ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள். ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் இந்த மாதிரி இருக்கவங்க குக்கிங் டைம் இந்த மாதிரி டைம்லலாம் வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு அதை கேட்குறது, ஹெட்செட் போட்டு கேட்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இது பண்ணுங்கள். பட் சமையலில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நன்றி. வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.